மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹீலிங் தெரப்பி. அதாவது எதேச்சையாக இப்போ கேட்கக்கூடிய வார்த்தைகள் பல இடங்களில் ஹீலிங் தெரப்பிலேயே பல விதமான பேர்களை சொல்லுவாங்க. ரைக்கி, பிராணிக் ஹீலிங், குவாண்டம் ஹீலிங், இன்னர் ஹீலிங், இது போல் பல வகையான பேர்களை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒரு வேலையத்தை எல்லா ஹீலிங் மெத்தட்ஸும் செய்யுது. சில விதமான அந்த டெக்னிக்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் எல்லாமே ஒன்று தான். இது நான் ஹீலிங் தெரப்பின்னு சொல்லும்போது பல பேருக்கு புதுமையாக இருக்கும், புதுமையாக கேட்கக்கூடியவங்களுக்கு. இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹீலிங் தெரப்பிங்கிறது ரொம்ப பல இடங்களில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நீங்கள் லண்டன்லேயோ அல்லது மற்ற இடங்கள்லையோ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் ஸ்ட்ரீட்டுகள் நடந்து போனீங்கன்னா பார்க்க முடியும். காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி சென்டர்ஸ், ஹீலிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டுகளை பார்க்கலாம். அதே போல் நிறைய ஹீலிங் டீச் பண்ணக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாம் கூட நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். அதே போல் பல நிறுவனங்களில் இந்த ஹீலிங் தெரப்பியும் யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் சென்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், என்ஹெச்எஸ்லாம் கூட சில துறைகளில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும், யூடியூப்பில் பார்த்தாலும் இந்த ஹீலிங் தெரப்பி, இந்த குவாண்டம் ஹீலிங், இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் நிறைய டெவலப் ஆன பின்னாடி இதை பற்றிய ஒரு சயின்டிஃபிக்கான அணுகுமுறையில் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய எவிடன்ஸ் ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தாலே தெரியும். இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டுங்க, குவாண்டம் ஃபிசிசிஸ்ட்லாம் இதை ரிலேட் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூரோலஜிஸ்ட்டுங்க அவங்களும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இப்போ சக்ஸஸ் ரேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இங்கிலாந்துலேயே பல யூனிவர்சிட்டியில் இதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது அந்த காலத்தில் தியானம், மெடிடேஷன், ஹீலிங் இதெல்லாம் ஒரு 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 விதமான ஒரு கற்பனையிலான ஒரு விஷயம். இது ஒரு ரிலீஜியஸான விஷயங்கள், ஃபிலாசபிக்கலான விஷயங்கள்னு ஒரு கேட்டகரியில் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணுறதுனால நிறைய மாற்றங்கள் பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இதெல்லாம் சைக்கோதெரப்பிலெல்லாம் இன்றைக்கி காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஹீலிங் தெரப்பீஸ் அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள் பல பேர் பல ஆங்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் ஒரு சிம்பிளான ஆங்கிளில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். அதாவது நம்மளுடைய பாடியில் கிட்டத்தட்ட 500 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடம்பு எல்லாமே அந்த செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு செல்லுமே ஒரு தனித்தனியாக இருக்குன்னு வைங்களேன். தனித்தனியாக இருந்தாலும் அது தனிமையாக செயல்படுறதில்லை. ஒரு கலெக்டிவாக எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடல், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் நடக்குது. அதாவது இப்போ நம்ம உடம்புலேயே பல உடல் உறுப்புகள் இருக்குது. கண், காது, மூக்கு, கால் இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். எல்லாமே தனித்தனியாக எதுவுமே செயல்படுறது இல்லை தானே. இப்போது ஒரு கால் நடந்து போயிட்டு இருக்கும்போது கல்லில் மோத போகுதுன்னு கண்ணு பார்த்துட்டு சொன்னால் கால் தானே மோத போகுது, நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு கண்ணு சும்மா இருக்கிறது இல்லை. ஒன்று கண்ணு பார்த்ததும் பிரெயினுக்கு சொல்லி காலை ஸ்டாப் பண்ண சொல்லுது, இல்லைன்னு சொன்னால் கால் முட்டி காலில் ரத்தம் வந்துடும்னு சொல்லுது. ஸோ அது கலெக்டிவாக தான் அது வேலை செய்யுது, ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு வேலை செய்யுது. அதே போல் நம்மளுடைய உடம்பு நாம் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு சின்ன பகுதி தான். பிரபஞ்சமே நம்ம ஒரு கலெக்டிவான ஒரு விஷயந்தான். கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அதோடைய ஒரு பகுதி தான் நம்ம. எப்படி உடம்புல ஒரு செல்லு ஒரு பகுதியோ, அதே போல் இந்த ஹோல் பிரபஞ்சத்தில் நம்ம பாடி ஒரு பகுதி. ஸோ அதோடைய பகுதியாக தான் நம்ம இருக்கோம். அந்த சுப்ரீம் பவர், அந்த கடவுள்னு சொல்லலாம், அல்லது அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த ஆற்றல் அதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம. அந்த இயக்கம் தான் நமக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முழுமையான ஒரு தன்மையில் இருக்குது. ஸோ அந்த தன்மை நமக்குள்ளேயும் இருக்குது. அந்த தன்மையில் சில கான்ட்ரவர்சியாக இருக்கும்போது நமக்குள்ளே பல நோய்கள் வருது. ஸோ அந்த எனர்ஜி நமக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி முழுமையான எனர்ஜி
அந்த ஃப்ரீக்வன்சியில் பெர்ஃபெக்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்குள்ள ஒரு இம்பர்ஃபெக்டாக ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது நமக்குள்ள நோய்கள் பிரச்சனைகளை வருது. ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸில் நம்ம அந்த பெர்ஃபெக்டான எனர்ஜி எடுத்து நமக்கு இம்பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நம்ம எனர்ஜிக்குள்ளே, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக ஒளி வடிவம் இருந்தால் தான் வந்து ரேடியோ கரெக்டாக டியூன் பண்ணால் வரும். இல்லைன்னு சொன்னால் கரகரன்னு சத்தம் கேட்கும் இல்லையா? அதேபோல் சில நேரம் நம்ம பாடியில் வந்து பல உடல் மன வாழ்க்கை பிரச்சனைகள்னால இது ஒரு இம்ப்யூரிஃபைடாக இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி, அதனால் நோய்கள் வருது. அந்த நேரத்தில் அந்த பெர்ஃபெக்டான எனர்ஜி எடுத்து நமக்கு உள்ளே செலுத்தி நம்ம எனர்ஜியும் அந்த ஃப்ளோவுக்கு ஏற்றபடி பேலன்ஸ் பண்ணும்போது நமக்குள்ள நோய்கள் போயிடுது. இதுதான் வந்து ஹீலிங் தெரப்பியோடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஹீலிங் தெரப்பி பண்ணும்போது அந்த எனர்ஜியை வாங்குறதுக்கான சில பயிற்சிகள் மூலயமா இந்த ஹீலிங் பண்ணக்கூடிய தெரப்பிஸ்ட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த எனர்ஜியை வாங்கி அந்த அவங்ககிட்ட கொடுக்கும்போது தே கெட் ஹீல்டு. இதை வந்து பல நேரங்களில் வந்து நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணும்போதாக இருக்கலாம், ஒரு ஹீலிங் தெரப்பியில் செஷனில் இருக்கும்போது அவங்க இன்னர் ஹீலிங் ஆகி அவங்க குணமாகக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது, அதாக இருக்கலாம். இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் கூட நீங்கள் உங்களுடைய பாடி வந்து அந்த நிலைக்கு உங்களுடைய ஆத்மா அந்த எனர்ஜி லெவல் வந்து இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அந்த மெடிடேஷனில் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியோடு நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ண போகும்போது அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அடைப்புகள் பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை பியூராக்கி உங்களுக்கு ஒரு பியூரிஃபிட்டியை கொடுக்குது. அப்போ வந்து அந்த அழுக்குகள்லாம் ஃப்ரெஷ் ஆகி போன பின்னாடி நீங்கள் வந்து குணமாகிடுறீங்க, அல்லது ஒரு சக்ஸஸ் ஆகிடுறீங்க, ஒரு அமைதி கிடச்சிருது, சந்தோஷம் கிடச்சிருது. இதுதான் வந்து ஹீலிங் தெரப்பியில் உள்ள ஒரு அடிப்படையான விஷயம். இந்த ஹீலிங் தெரப்பிக்கான இன்னும் பல பாடங்கள் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், சொல்லலாம். சக்கராசனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நம்ம எப்படி ஹீல் பண்ணிக்கிறது, அது போல் பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இது வந்து இது பல மெத்தடில் வந்து அந்த எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வந்து நமக்கு நாமவும் கொடுத்துக்க முடியும், அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்க முடியும். இது அற்புதமான ஒரு கலை ஹீலிங் தெரப்பிங்கிறது. அதாவது எந்த அளவுக்கு அற்புதம்னு சொன்னால் இது நமக்கு மட்டும் பயனடைவதில் நம்ம அடுத்தவங்களையும் பயனடைய வைக்கலாம். ஈவன் அடுத்த செடி கொடிகள் விலங்குகளுக்கு கூட அந்த எனர்ஜியை கொடுத்து அவங்கள கூட சந்தோஷமாக வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இது இந்த மெத்தடுகள்லாம் பயன்படுத்தி தான் அந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே அந்த சக்தி இருக்குது. ஜீசஸ் சொல்லியிருக்காரு, நான் குணப்படுத்தும் போல் நீங்கள் கூட குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போல் நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் அந்த ஹீலிங் தெரப்பி மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மற்ற கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, இது போல் தெரப்பிஸ் நான் பண்ணினாலும் அதுக்கு இடையில இந்த ஹீலிங் தெரப்பியும் எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் எப்படி எஃபெக்டாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹீலிங் தெரப்பிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் காலேஜில் அப்போ படிச்சுட்டு முடித்த பின்னாடி ஒரு இதில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ அதாவது ரிசர்ச்சாக போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வில்லேஜில் வந்து ஒரு தோட்டத்தில், வில்லேஜில் தள்ளி இந்த தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, தோட்டத்துக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு குடிசை மட்டும் இருக்கும். அங்கே நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. போகும்போது அங்கே யாருமே இல்லை. என்னுடைய நண்பரும் என் கூட வந்தார். அவர் பக்கத்து தோட்டத்தில் அந்த சர்வேலாம் எடுத்துகிட்டு இருக்கார் ரிசர்ச்சுக்காக. அவர் அங்கே போன இடத்துல அங்கே ஒரு தோட்டத்தில் நாய் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய ஒரு நாய் வந்து அவர் மேலே பாஞ்சி அவரை பரண்டி காயப்படுத்தி வச்சு, பெரிய நாய், என் கண்ணுக்குட்டி போல் இருக்கு அந்த நாய். அதை முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு பக்கத்து தோட்டத்தில் இருக்கேன். இடையில யாருமே இல்லை. அங்கேருந்து அந்த நாய் ஓடி வருது என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்களேன், அதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் அட்டாக் பண்ணி அவர் ஃபைலெல்லாம் பிடுங்கி அவர் மேலே பரண்டி விட்டு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அவருக்கு ரொம்ப காயமாகிட்டார். அடுத்து என்னை நோக்கி அந்த பெரிய நாய் ஓடி வருது. எனக்கு வேறு எந்த வழியுமே இல்லை, கடி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா மரம் எதுவும் இல்லை ஏறுறதுக்கு, கதவை போய் பூட்டிக்கலாம்னு எந்த ஒரு ரூம் அப்படி எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஓப்பன் பிளேஸு. அப்போ எனக்கு வந்து என்னடா செய்யணும்னா திடீர்னு இந்த ஹீலிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டது ஞாபகத்தில் வந்து இந்த ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த நாய்க்கு அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரிசீவ் பண்ணி அப்படி கொடுத்தேன். நாய் அங்கேருந்து பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்த நாய் என் பக்கத்தில் வந்து அப்படி அமைதியாக நின்றுச்சு வாலாட்டிக்கிட்டு. ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜி அதுக்கிட்ட போய் அதுக்கிட்ட வேலை செஞ்சு அதை அமைதியாக்கி சமாதானப்படுத்தியிருக்குது. ஸோ இது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு.
இதுபோல் வாழ்க்கையில் வந்து இந்த ஹீலிங் தெரப்பி இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்தில் பழகி 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 அடுத்தவங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிக்கலாக நம்மளே வாழ்க்கையில் அனுபவிச்சு வரும்போது இதனுடைய பயனை வந்து நம்ம உணர்ந்து நிறைய நம்ம செயலாற்றி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த நாயை நான் குணப்படுத்தணும் அந்த அமைதிப்படுத்தின அந்த விஷயம் போலவே தான் இந்த ஹீலிங் எனர்ஜியில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடல் மன கஷ்டங்களை மட்டும் இல்லாமல் நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களும் அமைதியாக்கி நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு நல்ல தகவலோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.